பிரைஸ் ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த விசேஷித்த பண்டிகை நாட்களிலே நாம் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் தருகிற பாக்கியத்தை நினைத்து நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை என்கின்ற பழைய பாடலை சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆகவே தான் நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்கிறோம். ஆமென். ஆகவே அந்த நினைவோடு பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. சத்தத்தை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல கரங்களை தட்டி உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் ஹalleluya. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் பிரியமும். கரங்களை தட்டி ஐயா வாழ்க ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே உம்முடைய விருப்பம் பூரணமாகட்டுமே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? ஆண்டவரே, இந்த தேசத்தில் கர்த்தர் பிறந்தது அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றப்படுவதற்காக. அவருடைய பூரணமான சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்கின்ற ஏக்கம் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டும்.
வாருமே, இந்த புவிதனிலே இயேசுவே ஐயா வாழ்க, ஓ வாழ்க, உன் நாமம் வாழ்க. இணைந்து சொல்லுங்க பாருங்களா, ஐயா வாழ்க, எஸ் வாழ்க, உன் நாமம். ஒரு கணம் கூட உயர்த்தி ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஆமென் அப்பா. இயேசுவே எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவர், எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. once again ஐயா வாழ்க. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தரை துதிப்பது எவ்வளவு மேன்மையானது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது எவ்வளவு நல்லது. வாழ்க, தேடுகிற அனைவருமே, தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. கடைசியாக சத்தத்தை உயர்த்தி பாட போகிறோம். குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே, பாவ கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே, பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம்
அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் சேர்த்து சொல்லுங்க. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் Once again, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே, அப்பா பிதாவே என்றழைக்கு உரிமையை எனக்கு தந்தாயே அப்பா பிதாவே என்றழைக்கு உரிமையை எனக்கு தந்தே என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றிவிட்டார் என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன் அல்லேலூயா நான் பாடுவேன் ஆடி பாடி இயேசுவே ஆடி பாடி தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டார். பரிசுத்தன் புனித அவரது முன்வாழ பரிசுத்தனும் புனிதனுமா அவர் திரு முன்வாழ என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றிவிட்டார் என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றிவிட்டார் அல்லேலூயா அல்லேலூயா நான் பாடுவேன் அல்லேலூயா நான் பாடுவேன் ஆடி பாடி துதித்திடுவேன் ஆடி பாடி துதித்திடுவேன் என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றிவிட்டார் என்னை தேடி இயேசு வந்தார் எந்த வாழ்வை மாற்றிவிட்டார் அல்லேலூயா நான் பாடுவேன் அல்லேலூயா நான் பாடுவேன் ஆடி பாடி துதித்திடுவேன் நான் ஆடி பாடி மகனானே மகனானே நான் மகளானே மகனானே நான் மகளானே அப்பா பிதாவே என்றலை உரிமையை எனக்கு தந்தார் அப்பா பிதாவே உரிமையை எனக்கு தந்தார் என்னை தேடி இயேசு வந்தார் எங்கள் வாழ்வை மாற்றிவிட்டார் என்னை தேடி இயேசு வந்தார் எங்கள் வாழ்வை மாற்றிவிட்டார் அல்லேலூயா நான் பாடுவேன்
ஹalleluya. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஹalleluya. எங்கேயோ கொண்டாட போறதல்ல, அப்பாவுடைய சமூகத்தில் நம்ம கொண்டாட போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக தெரியுமா? கர்த்தர் என்னை மகனாக மகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென். ஹalleluya. இத போல ஒரு பாக்கியம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, மகனானே நான் மகளானே. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்ற சபையின் சத்தம் உயர்ந்த உரிமையை எனக்கு. ஓ அப்பா பிதாவே என்ற சொல்லுங்க, உரிமையை எனக்கு. ஒரு கணமும் கூட மகனானே மகனானே நான் மகளானே. மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தார். சேர்ந்து அப்பா பிதாவே சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன். ஹalleluya. பாருங்க, இயேசு பிறந்ததை கொண்டாடுறது இந்த உலகத்தில் அநேகர் கொண்டாடலாம். ஆனா நம்ம கொண்டாட வேண்டியது எதற்காக தெரியுமா? அவர் நம்மை மகனாக மகளாக வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல எனக்கும் தகப்பனும் தாயும் இருக்கிறாங்க, உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. முதல் முக்கியத்துவம் உங்க பிள்ளைகளுக்கா இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கா? சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்களேன். தப்பா கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். முதல் முக்கியத்துவம் உங்க பிள்ளைகளுக்கா மற்ற பிள்ளைகளுக்கா? சொல்லுங்க. வாய் வேணும்னா மற்ற பிள்ளைகளுக்குன்னு சொல்லலாம், ஆனா இருதயம் நம்ம பிள்ளைக்கு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மற்ற பிள்ளையுடைய சரீரத்துல ஒரு சொட்டு ரத்தம் வந்தா உங்க பிள்ளைங்க சரீரத்துல வர ரத்தத்தை போல இருக்குமா? சொல்லுங்க, வாய்ப்பே கிடையாது. வாயில சொல்லலாம், வாயில வடை சுடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, வாயில என்ன வேணும்னாலும் மக்களேன்னு கூப்பிட்டுக்கலாம். ஆனா நம்ம பிள்ளைக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வேற. ஒரு ஆமேன் சொல்லுங்க, சொல்லுங்களேன் ஒரு ஆமேன். நம்ம பிள்ளைக்கு இருக்கிற கணம் வேற. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல கோழி பொரிச்சாலும் நம்ம பிள்ளைக்கு தான் லெக் பீஸ கொடுக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்படுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இருக்கிற துண்டு பீஸ தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க அல்லேலூயா. அப்பா இப்பதான் சிரிச்சிருக்குதியா? அப்போ நீங்க இப்ப யோசித்து பாருங்க, ஏசப்பா நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு, மகனாய் மகளாய். அப்ப இதுக்கு வேல்யூ அதிகம் உண்டா இல்லையா? ரொம்ப உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே தான் இன்றைக்கு மகனாய் மகளாய் வந்து அப்பாவை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. காலையில சொல்ல நல்ல வார்த்தைகளை கேட்ட நாம அவருடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு ஆலயம் தான்.
ஆனா பல ஆலயங்கள் ஒன்று கூடுகிற இடம் தான் சபை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எல்லா ஆலயமும் சேர்ந்து சபையில வந்திருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தின் மூலம் யார் மகிமைப்பட போறா? அப்பா மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பழைய ஒரு பாடல் சேர்ந்து பாடலாமா? நம்ம தான் கேரளுக்கு போகலையே. அல்லேலூயா. இங்க பாடிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சேர்ந்து பாடி அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தான் சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தான் சர்வ. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா? இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா? தூங்கு தூங்கு பாலனே, தூங்கு தூங்கு பாலனே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா. இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறார். தூங்கு தூங்கு பாலனே, தூங்கு தூங்கு பாலனே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. என்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையில் அவர் பிறந்தார். முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள. தூங்கு தூங்கு பாலனே, தூங்கு தூங்கு பாலனே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர். இங்கு ஆட்களட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆட்களட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். தூங்கு தூங்கு பாலனே, தூங்கு தூங்கு பாலனே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்த தடை வாயன்று எம்பெருமானே, எம்பெருமானே. என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, என்னமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. தூங்கு தூங்கு
பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தூங்கு தூங்கு பாலனே, தூங்கு தூங்கு பாலனே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும். இங்கு பங்கமுற்ற பசி தொட்டினில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசி தொட்டினில் தூங்கு தூங்கு பாலனே, தூங்கு பாலனே. பத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. இங்கு பத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள, இங்கு மோட்சம் படித்தவர்கள் நேர்முழங்கால் படிக்கிட்ட அப்பாவுக்கு கொஞ்ச நேரம். தூங்கு தூங்கு பாலனே, தூங்கு தூங்கு பாலனே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்கு தாழ்மையுள்ள தலை சாய்க்கலானா. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் சொல்லுங்க, பெத்தலையில், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கே பங்கமுற்ற பசி தொட்டினில், இங்கே பங்கமுள்ள தூங்கு தூங்கு பாலனே, தூங்கு தூங்கு பாலனே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இங்கு பெத்தலையில் ஏசப்பாவை கொஞ்ச நேரம் உயர்த்தலாமே. பெத்தலையில் பிறந்தவரை, ஓ இங்கு பெத்தலையில் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நல்லவரே, ஹalleluya. சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் இந்த பூமியில பிறந்ததனால தான் கர்த்தர் என்னை உயிரோடு வாழ வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லா பிள்ளைகளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹalleluya. ஆண்டவர் மாத்திரம் இந்த பூமியில வராம இருந்திருந்தா ஹalleluya இன்றைக்கு நம்மால் வாழ்ந்திருக்கவே முடியாது. ஹalleluya. இன்றைக்கு எத்தனை பேர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹalleluya. எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி ஆண்டவர் கொஞ்ச
நேரம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தார் என்று கேள்விப்பட்ட போது, ஹல்லேலூயா, அவர் பிறந்தார் என்று கேள்விப்பட்ட போது, ஹல்லேலூயா, சாஸ்திரிகள் எல்லாம் புறப்பட்டு போனாங்களாம். அவருக்கு வேண்டிய எல்லா தூப வர்க்கங்கள், அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வெள்ள போடங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கடந்து சொன்னாங்களாம். இன்னைக்கு அப்பா உங்களிடத்தில் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறத மாத்திரம் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நினைவை ஒருவேளை கொண்டாடுவதாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹல்லேலூயா, ஏசப்பா மட்டும் இந்த பூமியில வரையலன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஏசப்பா மாத்திரம் இந்த பூமியில வரையலன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கு வரைக்கும் அந்த நாட்கள்ல செய்தது போல என்னைக்கும் பலிபீடத்துக்கு முன்னாடி நின்று நம்ம ரத்தத்தை அடித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் மாத்திரம் இந்த நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்கிற அத்தனை பாவத்திற்கு மனிதனமும் பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கு ஹல்லேலூயா, நீங்கள் கவனித்து பார்த்தா அந்த நாட்களிலே பாவம் செய்கிற மனிதனுக்கு கண்ணுக்கு கண்ணு, ஹல்லேலூயா, கல்லுக்கு கல்லு, ஹல்லேலூயா, கையால ஒரு பாவம் ஒரு மனிதன் செய்த அவனுடைய கைகளிலே பரிகாரம். இன்னைக்கு நான் சொல்றேன், அதையெல்லாம் முடிப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தா. இன்றைக்கு எத்தனை பேர் உண்மையா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து அந்த தேவனை உயர்த்த ஆரம்பிக்கலாம். நம்மிடத்தில் எந்த நன்மைகளும் எதிர்பார்க்காமல் நமக்கு உதவி செய்த ஒரே ஆண்டவர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவை மகிமைப்படுத்தலாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் என்ன தேடி வரலன்னா நான் மகனா மாறி இருக்க முடியாது, நான் மகளா மாறி இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் என்னை தேடி வந்ததினால், என்னை தேடி வந்ததினால் நான் பாவத்தில் கிடந்த என்னை பிழைத்திரு என்று சொல்லி, பாவத்தின் இரத்தத்தில் கிடந்த என்னை பிழைத்திரு என்று சொல்லி அந்த ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தினாரே, அந்த ஆண்டவர் என்னை உயர்த்தினாரே. ஹல்லேலூயா. பாவத்தின் பிடியில் கட்டப்பட்டு கிடந்த என்னை ஒரு பரிசுத்தவானாய் மாற்றினாரே. அவருடைய இரத்தத்தினால் எனக்கு விடுதலை தந்தாரே. அவர் மாத்திரம் இந்த உலகத்தில் வரவில்லை என்றா என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் போயிருக்குமே, என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் போயிருக்குமே. அவர் மாத்திரம் வரவில்லை என்றா நான் நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பேனே. அவர் மாத்திரம் இல்லை என்றா நான் இந்த தேசத்தில் அலைந்து திரிந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருப்பேனே. ஆனால் என்னை தேடி அவர் வந்தாரே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காய் அவர் வந்தாரே. ஹல்லேலூயா. என்னுடைய குற்றங்களை நீக்குவதற்காய் அவர் வந்தாரே. அழுக்கு படிந்திருந்த வஸ்திரத்தை மாற்றுவதற்கா, என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவதற்கா, ஹல்லேலூயா, என்னை அபிஷேகிப்பதற்கா, என்னை பரிசுத்த ஆவியின் தேற்றரவாள நடத்துவதற்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் ஆவியில் நிரம்பி கர்த்தரை கொஞ்ச நேரம் உயர்த்தலாம். ஹல்லேலூயா. இன்னும் இந்த தேசத்தில் இயேசுவை அறியாதவர்கள் உண்டு. இன்னும் எத்தனையோ பட்டணத்தில் கர்த்தரை அறியாதவர்கள் உண்டு. இன்னும் இயேசு என்கின்ற நாமத்தை அறியாதவர்கள் உண்டு. இன்னும் வேத புஸ்தகங்கள் செல்லாத இடங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அநேக மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்கு அவங்க லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாம எத்தனையோ வேதாகம மொழிகள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் அப்பன் இயேசுவை அறிவதற்கு ஒரு பாக்கியத்தை எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் என் தேசத்திற்கும் என்னை சுற்றி இருக்கிற ஜனத்திற்கும் கர்த்தர் தந்தாரே. இதை போல
இதை விட பெரிதான மேன்மை, இதை விடவும் பெரிதான மேன்மை, இதை விடவும் பெரிதான மேன்மை, இதை விடவும் பெரிதான மேன்மை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை தேற்றினது, கர்த்தருடைய வார்த்தை ஆற்றினது. அவர் இந்த பூமியில் வந்ததினால் தான் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். என்னை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தலாம். Tarabau tanarabau samdalabau tuna tigatana rabalabau tuna rabau samdara tigatana rala tuna rabau samdalaga tuniantara. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை அறிந்த ஒரு மனிதனோ அவரை உயர்த்தாமல் இருக்க முடியாது. இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு மனிதனோ கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டாமல் இருக்க முடியாது. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது. இதே தேசத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்னை அவரை அறிகிறார் அறிவில் வளர செய்தாரே, அதுதான் எனக்கு மேன்மை, அதுதான் எனக்கு பாக்கியம், அதுதான் எனக்கு மேன்மை. ராகா பௌஷம் தரவாலதரா. Oh hallelujah 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 hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே முடிந்தவங்க மாத்திரம் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. நன்மைகள் எதிர்பார்க்கலாப்பா, ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நன்மையே எதிர்பார்க்கல நம்மிடத்துல, இவன் எதாகில எனக்கா செய்வா நோ, ஆனா கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அப்பாவை பார்த்து நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம்
நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும். வலக்கரத்தை உயர்த்தி துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்வேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. சொல்லுங்க, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்வேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் ஒருவருக்கே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, சொல்லுங்க, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து, நன்மை எதிர்பார்க்கவே இல்லை, ஏழையாம் என்னை மறக்கவே இல்லை. சொல்லுங்க, துதி துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி உமக்கே, ஆமென் அப்பா, புகழும் மேன்மை ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லை. சொல்ல முடியுமா? எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்வேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்வேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே,
அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல கடைசியாய் சத்தத்தை உயர்த்தி நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல நல்லவரே. கடைசியாய் என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. சொல்லுங்க, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும். கடைசியா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, துதி உமக்கே, ஆமென், கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அப்பாவை இவ்வளவு நேரம் ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளை நினைத்து கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டுக் கொள்ளலாம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாள் விசேஷித்த பண்டிகை நாளிலே உம்மை இவ்வளவு நேரம் மகிமைப்படுத்த ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மீதி உள்ள ஒவ்வொரு பகுதிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.